மீனை க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. 4 ஸ்டெப்பில் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அது எப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து மீனை சுற்றி இருக்க அந்த ரெக்கை மாதிரி இருக்குல்ல, அந்த இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். மீனை சுற்றி, அதாவது அதோட வயிற்றில், முதுகில், இப்படி எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி ரெக்கை மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, மீனில் இருக்க செதிலை வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுலேயுமே இருக்கும். ரெண்டுலேயுமே இந்த மாதிரி இப்படி உரசணும் அப்படின்னா அதில் இருக்க செதில் வந்து ஈஸியாக வந்துடும். வலுவலுன்னு இருக்கணும், செதிலே இருக்கக்கூடாது. தேர்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா, மீன் வாய் இருக்குல்ல, அதிலேருந்து சைடில் இந்த மாதிரி நான் காட்டுறேன்ல, அது ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அதோட குடல் எல்லாமே, நம்ம கழிவு எல்லாமே ஈஸியாக எடுத்துடலாம். அது தலைப்பகுதியை பிடிச்சி நம்ம கட் பண்ணோம்னால ஈஸியாக மொத்தமாக வந்துடும். மீனுக்கு வந்து வாயில் அந்த நாக்கு இருக்கும்ல, அதுவே நம்ம எடுத்துடலாம். இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக லாஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 4வது ஸ்டெப் வந்து மீனோட வால். இதுதான் கடைசி. இதை மட்டும் கட் பண்ணிட்டோம்னா மீன் அவ்வளோதான், க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் வாஷ் பண்ணி குழம்போ இல்லாட்டி ஃப்ரையோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.